சித்தியாவண்டம்பட்டி சீனியப்பையா தோட்டத்தில் நம்ம கொடுத்த அந்த ஆர்சிஎம் பொருளில் விளைய வச்ச அந்த வெங்காயம் இந்த 2-3 நாளாக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்கை இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஆர்சிஎம் நீதிபதி நான் இங்கே ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு பாலியெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் எங்கெங்கே உழைச்சாலும் விவசாயிகளின் உழைப்புக்கு ஈடு இணையே கிடையாது. அப்படி ஒரு உழைப்பு இவங்களுக்கு மாற்று உழைப்பு எங்கேயுமே கிடையாது. அப்படி உழைக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி மாறுதட்டி சொல்லலாம். அப்படியா கொண்ட ஒரு இது விலைவாசியில் ₹1 கூடுது குறையுது, ஆனால் ஆரோக்கியத்தில் அவங்ககிட்ட நோய் வர வைக்கப்படும். அப்படியா கொண்ட உழைப்பு சுட்டரிக்கிற வெயிலும் சரி, கொட்டுற மழையும் சரி, அடிக்கிற காற்றும் சரி, அனைத்துக்கும் தாக்குவித்து வரக்கூடிய ஒரே உன்னதமான தொழில் விவசாயம்தான். அத்தகைய விவசாயம் தலைஞ்சோங்கி வாழ்ந்தாத்தே நம்ம நாட்டில் பசியாத கஞ்சி 3 நேரம் குடிக்க முடியும். அப்படி பசியாத கஞ்சியை நமக்கு கண்கண்ட கடவுளாக வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகணும்னா ஆர்சிஎம்னு சொல்லக்கூடிய இயற்கை ஆர்கானிக் உரங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தி மக்களெல்லாம் இங்கிலீஷ் மருந்தை போட்டு நம்மளை கொலையாக கொள்கிறாங்க. அதிலேருந்து மேடேறி வர்றதுக்கு இப்போ நிறையா சீனியப்ப நடாரு, அதாவது சீனியப்பையா சித்தியாவண்டம்பட்டி சீனியப்பையா ஒரு முன்னுதாரணம். அப்படி ஒரு இயற்கை உரங்களை நம்ம ஆதரிக்கிறப்ப நம்ம எவ்வளவோ பொருளாதார இழப்புகளை தவிர்க்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வெள்ளாமைகளை என்றைக்கு நம்ம சீனியப்பையா மாதிரி ஊக்கமாக பயன்படுத்தலாம். இப்படியா கொஞ்சம் பொருள்களுக்கு நல்ல மார்க்கெட்டில் விலை கிடைக்க மக்களும் ஆதரிக்கணும், கடவுளும் கருணை கண்ணு திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டிவட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய ஏத்தக்கோயில் வாசிமலையானுடைய அருளாசி பெற்ற சித்தியாவண்டம்பட்டி சீனியப்பையா தோட்டத்தில் இன்றைக்கி ஃபீல்டு ஒர்க்கு உங்கள் ஆர்சிஎம் நீதிபதி. நன்றி.